அதுலேருந்து நான் எனக்கு இந்த நாயெல்லாம் பார்த்தா சும்மா அத அடிக்கவும் மாட்டோம், அத கண்டுக்கவும் மாட்டோங்க. ஆனா, இங்க வந்து உடனேவும் ஒரு இத வச்சு வளர்த்துருந்தோம். அது எங்க மேல உயிரே வச்சிருந்ததுங்க. வலுக்கட்டாயமா வீட்டுக்குள்ள வந்தது, உயிரே வச்சிருந்ததா, அது ஒரு இந்த கொரோனா சமயத்தில இறந்து போயிருச்சு. உடனே அதுலேருந்து இனிமே எதுவுமே வளர்க்கக்கூடாது அப்படின்னு வச்சிருந்தேன் பாருங்க. இங்க வரவும் எங்க வீட்டு பக்கத்தில ஒரு குட்டி நாய் யாரோ தூக்கிட்டு வந்து போட்டாங்க. அதுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கேன் இல்லையா? அங்க வீட்ல இருந்தா தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாமுக்கு போனா, அங்க பார்த்தா இவ்ளோ நாய்ங்க. ஒரு பிஸ்கட் போட்டோனே எல்லாம் மொது மொது மொதுன்னு வருது. அப்படியே அங்கிட்டு போகுதுங்க, இங்கிட்டு போகுதுங்க, அப்படியே ஓடியாருது. எங்க போனாலும் சொல்லுவாங்கல்ல, "உன்ன பிடிச்சது எங்க போனாலும் விடாதுன்னுவாங்க பாருங்க." அப்படி வந்தது. நான் அதுக்கு சொல்ல வரல. ஆனா அந்த நாயோட கலரும், அதோட இதுவும் பாருங்களேன், உடம்புலாம் எப்படி இருக்கு பாருங்களேன். புண்ணு வந்த மாரி அப்படி இருக்கு. நான் கூட என்ன இது கலரான்னு பார்த்தா, மேல ஒரு முடி கூட இல்லங்க. அது மேலெல்லாம் அப்படியே புண்ணு புண்ணா இருக்குது. நான் வந்து சாப்பாடு போட்டுட்டு அத கிட்ட வச்சு பார்க்கலாம் அப்படின்னு வீடியோ எடுத்தா, அது கண்ணு ரெட் கலர்ல இருக்கு. இந்த ராபீஸ் வந்ததா? அது என்னன்னு தெரியல. இல்ல நோயா? இல்ல அந்த நாயோட வம்சமே அப்படித்தானா? அப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியலங்க. உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம். தெரியுதா பாருங்களேன் இது எப்படி இருக்குன்னு. கண்ணு ரெட் கலர்ல இருக்கு. ஆனா அது ஹெல்த்தியா நல்லா தான் ஓடுது, நல்லா தான் வருது. எல்லா நாயும் போட்டு அடி அடின்னு அடிக்குது. பயங்கரமா இருக்குது. அந்த வாட்ச்மேனே வந்து சொல்றாரு, "ஏய்! சும்மா இருக்க மாட்டியா? நீ தான் எல்லார்கிட்டயும் வம்பிழுக்க." அப்படின்னு சொன்னாருங்க. நாங்க பார்த்துட்டு, சரி வீடியோ எடுக்கலாமேன்னு பார்த்தோமா, பயமா வேற இருந்தது அத பார்க்கறதுக்கு. ஆனா பாவங்க அழகு. கிட்ட வந்து குடுக்கறத வாங்கி சாப்பிட்டுச்சு. அதுக்கு மேல முடியெல்லாம் இல்ல. ஒரு மாரி புண்ணா இருந்தது. இருந்தாலும் வாயில்லாத ஜீவன் தானே. கிட்ட வந்து வாங்கி சாப்பிடும்போது சந்தோஷமா இருந்தது. அன்னைக்கு சாப்பாடு குடுத்துட்டோன்னு போய் அந்த குளத்தாண்ட படுத்துக்கிட்டு உருளுது. சந்தோஷமா இருக்குது. குடுத்துட்டாங்களாம் அதுக்கு முழு பிஸ்கட்ட. அப்படி ஒரு சந்தோஷம் பாருங்களேன். வரும்போது என்னத்தங்க கொண்டு வந்தோம். போம்போது என்னத்தங்க கொண்டு போறோம் வாரி. சொல்லுங்க பார்க்கலாம். அந்த யோபுல சொல்லுவாரு, "நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. யோபுலயா பிரசங்கிலியான்னு தெரில எனக்கு ஞாபகம் வரல. "நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போறேன்" அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. அது மாரி தாங்க நம்ம வரும்போதும் எதுவும் கொண்டு வரல, போம்போதும் எதுவும் கொண்டு போல. இருக்கிற வரைக்கும் இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லது செய்ய வேண்டியதானே இல்ல? எங்க பாப்பா கறி வாங்கலான்னு போயிட்டு, ஒரு 4 கால் போடுங்கன்னு சொல்லுச்சு அவளுக்கு. நாய்க்கான்னு கேட்டுருக்காங்க. ஆமா அப்படின்ருக்கு. எதுக்கும்மா அதெல்லாம் வளர்த்துக்கிட்டு? அது செத்து போனாலும் வேதனை தான், ஓடி போனாலும் வேதனை தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொம்பள சொல்லியிருக்கும் அவளுக்குங்க. சொல்லி வச்ச வாயி பாப்பா வீட்டுக்கு வருது, அது ஆக்சிடென்ட்ல செத்து போச்சு அந்த குட்டி நாய். எப்படி இருக்கும்? மனசு வேதனையா இருக்காது? அப்படிதாங்க சில பேர் வாய் பார்த்தா அது கிறிஸ்டின் வேற. அப்படி இருந்து பாருங்க. யாருக்கிட்ட கொடுத்தாலும்